A few minutes later. வாடா வாடா என் தங்கம் வா. அடிக்கலாம் போலாமா? டைம் ஆச்சு. இல்ல பாயசம் கெட்டப்பல வேற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கா? இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல சோமியா. இனிமேல் தான் சாப்பிட போறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைட்டு ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம நிறைய சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் பெரிய பிளேட் வச்சா ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். 400 வாங்கியிருக்காங்க, 400 வாங்கியிருக்காங்க. சாப்பாடு நல்லா இருந்தாதான் காசு தருவேன், இல்லாட்டி தர மாட்டேன். ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கி தான் உள்ள இல்ல நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல. உங்களோட சர்வீஸ் பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இல்ல இது என்ன நினைச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வேலையை அவங்க பண்றாங்க, அதுக்கான சம்பளம் அவங்க கொடுக்கறாங்க. நம்ம வேலையை நம்ம பண்றோம், நம்ம சாப்பிட்டு கிளம்பணும். கேட்டு நல்ல ஸ்பீச் இருக்கு. நம்ம அடுத்த படம் இன்னும் சாப்பிட வரல, வந்தப்பதான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். சன் இப்படி வரீங்க வாடா வாய்ஸ் இப்படி வர எனக்கா வீடியோ நீங்க வந்து டைம் ஆச்சுன்னு இது வரலன்னு சொல்லி சாப்பாடு மறக்க டைம் மாப்பிள்ள ஓகேவா இருக்கு. லாக்டு 5 வாங்க गाइस, ஃபுட் வந்துருச்சு. மைக் சென்டர்ல வச்சிரலாமா? தூக்கி ரெடிச்சு மாப்பிள்ள ஃபிஷ் எப்படி இருக்கு? மாப்பிள்ள என்னதான் ஃபிஷ் ஆயிரு, நம்ம சேர்த்தலால சாப்பிட்டோம். சேர்த்தலா இதுதான் விஷயம். அந்த ஃபிஷ் இங்க கிடைச்சது கல்ட்டி மட்டும். என்ன குறுகுறுன்னு பாக்குற? தனி சிக்கன். அப்பதான் உங்க வீட்டுல வரப்போ அவங்க 4 பேருக்கு ஷேர். ஓகே சார், போதும். ஒரு 3 நாட்கள் பேலன்ஸ் இருக்கா? சம்பரை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்க. இன்னிதான் மெயின் ஆக்ஷனே இருக்கு. அழகா சாப்பிட மாட்டேன். அழகா சாப்பிட முடியாம இருங்க. அது அன்னைக்கு இது யாரும் பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? யாரடா அப்படி பாக்குறது? ஸ்டார்டர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து மெயின் கோர்ஸுக்கு போவோம். வச்சிரு மாப்பிள்ள, எனக்கு வை மாப்பிள்ள. ஓபன் பண்ணு மாப்பிள்ள. அப்படி 3 பேருக்கு வச்சிரு. மாப்பிள்ள கொஞ்சம் குழம்பு வச்சிரு மாப்பிள்ள. பட்ட மாப்பிள்ள பிரியாணி கொஞ்சம் போட்டு கொடு பீஸோட. வர எல்லாத்துக்கும் வர. நீ கொஞ்சம் ஒரே கரண்டி மாப்பிள்ள. நன்றி மாப்பிள்ள. இது ஒரு பீஸ் எடு. ஒரு பீஸ் வச்சு எனக்கு அதே மாதிரி என்ன மாப்பிள்ள. அங்க ஒரு சில்லி இருக்குவா இல்ல பாடி. இது சம்து ஓபன் பண்ணி கொடுறான். சில்லி ஒன்னு வச்சுக்கோ, யூஸ் ஆகும். ஓ
உனக்கு வச்சுக்க மாப்ள. சன்பர் சில்லி வேணுமா? சன்பர் கொண்டு போடா. வெஜ் பிரியாணி இருக்கு. போலாம்டா. அது என்னடா? ரசமா? ஆமா ரசம். வீட்லயே சாப்பிட மாட்டேன். மாப்பிள்ள இதெல்லாம் எடுப்பியா ப்ரோ? அது என்னடா? ஓபன் பண்ணு. இப்படியே பாரு. இதுதான் இது ஒயிட் ரைஸ். ஆமா ரைஸ். அது என்ன மாப்பிள்ள? நூடுல்ஸா? யாருக்கு இது? சூப் வேணுமாடா? நூடுல்ஸ்ல கடையை 30 ரூபா கொடுத்தா சாப்பிடலாம்டா. கொடுத்து நான் வீட்டுல இருக்கேன். வீட்லயே செஞ்சுட்டு அப்ப எதுக்கு இங்க செஞ்சுட்டு இருக்கேன்? எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். சேர்த்து எடுத்துறாரு. போடுறது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ப்ரௌனி இருக்கு. மொத்தமா 3 ப்ரௌனி தான் இருக்கு. அதுவும் 3 பிளேட்ல வச்சிருக்காங்க ப்ரௌனி. 3 பிளேட்லயுமே இருக்கிறது எல்லாம் ஒரே ப்ரௌனி. ஒரே ப்ரௌனியே 3 பிளேட்டா வச்சிருக்காங்க. கரண்ட் அவர்கிட்ட இருக்கிறதுல ப்ரௌனி இருக்கும், குலாப் ஜாமுன், ரசகுல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது போக ஸ்வீட்ஸ்ல நிறைய இருக்கும். பான் ஷாட் பத்தி நிறைய ஏமாத்திட்டானுங்க. மோசம் போயிட்டீங்களா? மனசு அப்ப எப்படிடா குலாப் ஜாமுன் மிஸ் அடிக்க போறேன் இதுல? மனுஷனோட ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம், உள்ள வந்து ப்ரௌனி போட்டிருக்கோம். லைட்டா வந்து என்ன பண்றோம்னா அந்த குலாப் ஜாமுன் ஜீவா அது வந்து அந்த இனிப்பு தரும், ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக்கும். எனக்கு வீடியோ பாக்குற வாந்தி எடுத்து போறானு. குலாப் ஜாமுன் பாக்குறதுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையாலுமே சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா செம்ம ஸ்வீட்டா இருக்கும். பாருங்க இவன் பாருங்க சொல்லி விட்டா உள்ள விட்டு முத்திடுவா நினைக்கிறேன். 3 கலர் இருக்கு. மசால் சக்கரை பாரு. காரப்பொடியை போட்டுட்டு இருக்கேன். குலாப் ஜாமுன் ப்ரௌனி அது நல்லா இருந்தது. மூணுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நல்லா இருந்தது. தனித்தனியா சாப்பிட்டா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆனா என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து சிக்கன் எதுவுமே நல்லா இல்லை. பட்டர் சிக்கனு, ஹனி சிக்கனு எல்லாம் வந்து நார்மல் டேஸ்ட். ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா இருந்துச்சு. பின்ன சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. நான் ரொட்டி நல்லா இருந்துச்சு. பின்ன அதுக்கு ஒரு எக் மசாலா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆவரேஜா இருந்துச்சு. இங்க மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா 399 + GST 440 rupees ஆகும். அதர் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வரும். 950 சம்திங் வரும் ஒரு ஆளுக்கு. சும்மா வச்சிருக்காங்க. அவங்க பார்பிக்யூவும் போடல, ப்ரானும் வைக்கல, சிக்கனும் ஃபிஷ்ஷும் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இல்ல இங்க போறதுக்கு வந்து நம்ம சேரன் டவருக்கு பின்னாடி இருக்கு பார்பிக்யூ மொத்தம் கோயம்புத்தூர்ல 3 பிரான்ச் இருக்கு. அங்க போயிருங்க. ஸ்மோக்கப் கூட நல்லா 3 பிரான்ச். டேஸ்ட் ஆவரேஜ் தான். சரி பாய், பார்பிக்யூ நேஷன் உங்க ரிவ்யூ சொல்லுங்க. ஆனஸ்ட் ரிவ்யூவா இருக்கும். என்னங்க சொல்றது, சாப்பாடு எதுவும் சரியில்லை. எனக்கு பிடிச்ச என்ன ஒண்ணே இந்த டெசர்ட் அது ஒன்று ஓகேங்க. இந்த ஃபுட் எதுவுமே பிரியாணி எப்படி இருந்துச்சு, சில்லி ஃபிஷ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுவுமே நல்லா இல்லைங்க. வந்ததுக்கு டைம் பாருங்க எவ்வளவு காலியா இருக்கு. 3 ஷிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு பார்சல் பண்ணி கேட்டுட்டு இருக்கு பாருங்க. நண்பா இப்ப எங்க போறோம்? அடுத்தது சாப்பிட்டாச்சு பார்பிக்யூல. அடுத்து எங்க போறோம்? படத்துக்கு போறோம். செப்டம்பர் 5 ப்ரொமோஷன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்தை பத்தி எலிஃபன்ட் ஜெயினு பாரு அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கு அந்த ஷாட்ல எடுத்து. சும்மா சொன்னேன்டா, என்ன சொன்னா நம்புவீங்கடா. ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கு தலை சைடுல, சைடு ஆங்கிள் மட்டுமே எடுத்துட்டு அப்படி இருக்கு. சூரிய போட்டு சூர்யா மாதிரியே இருக்கு.
தியா என்ன சொன்னா எனக்கு ரொம்ப தெரியும். செய்யறாங்க மட்டும். வாங்க நெடுமாறன். சாப்பிடுற அதே சரட்டு அதே கெட்ட மாப்பிள்ள. சூரியனை போட்டு சூர்யா. அதே டேலண்ட் அதே வானவில். ஹலோ கைஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்ண வந்திருக்கோம். நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கங்க நீங்க.